குறித்த இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. தம்முடைய குமாரர் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் அநேக மார்க்கங்கள் இருந்த போதிலும் கூட இயேசுவை பின்பற்றுகிற மார்க்கம் எதை சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், இயேசு நம்மை அழைத்ததனுடைய நோக்கம், பிதா நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம், இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை நாம் அடையும்படியாக அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு இயேசுவினுடைய சாயலாக மாறும்படியாகத்தான் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். அவருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் அநேக நேரங்களிலே ஆண்டவரை ஆசீர்வாதங்களுக்காக மற்ற காரியங்களுக்காக பின்பற்றுகிறோமே ஒழிய தேவன் எதற்காக நம்மை முன்குறித்திருக்கிறார் என்கிற அந்த அடிப்படை நோக்கத்தை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குமாரனுடைய சாயல் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வாழும்போது சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சாந்தத்தை கற்றுக் கொடுக்கிறவராக, மனத்தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறவராக, எளிமையை கற்றுக் கொடுக்கிறவராக, இப்படி பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறவராக, மற்றவர்கள் பரிசுத்தமாவதற்கு என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொல்லுகிறவராக, அநேக காரியங்கள், அநேக சாயல்கள் அவரிலே காணப்பட்டாலும் கூட ஒரு பிரதான சாயல் என்ன என்று சொன்னால், அவர் அநேக நேரங்களிலே தன்னை நோக்கி அந்த மகிமை தேடி வரும்பொழுது, தன்னை நோக்கி தனக்கென்று பயன்படுகிற காரியங்களுக்காக சாத்தான் அவரை தூண்டும் பொழுது ஆண்டவர் அதற்கு நோ என்று சொல்லும்படியான ஒரு காரியத்தை செய்ததை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு சாத்தான் அவரை பார்த்து சொல்லுகிறான், மிகுந்த பசி உண்டாயிற்று என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் சொல்லுகிறான், நீர் இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்லி அப்பங்களாக்கும்படி நீர் சாப்பிடும், உமக்கு உம்முடைய சரீரத்திற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அங்கே அவனுக்கு மாறுதரமாக மறுத்து நோ என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த அப்பங்கள் நான் என்னுடைய பிரயோஜனத்திற்காக ஆண்டவருடைய வல்லமையை பயன்படுத்தாதபடிக்கு ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், ஆவியானவரால் நிறைவை நான் பெற்றிருக்கிறேன், வல்லமையினால் நிறைந்திருந்த போதிலும் கூட அதை எனக்கென்று பயன்படுத்தாதபடி 5 அப்பத்தை 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷிக்கத்தக்கதாக மற்றவர்களின் பிரயோஜனத்திற்காகத்தான் இந்த வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய சுய பிரயோஜனத்திற்கு அல்ல என்று சொல்லி அவர் அங்கே நோ சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வதாக சத்துரு அவரை விடவில்லை. தேவாலயத்தினுடைய உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி அவர் சொல்லுகிறார், நீர் கீழே குதியும், தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார், தம்முடைய தூதர்கள் பாதங்களில் உம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்களுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சாத்தான் சொல்கிறார். நீர் குமாரன் தாள குதியும் என்று சொல்லி அவரை தன்னுடைய மகிமையை, சுய மகிமையை தேடும்படியாக சத்ருவானவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கேயும் சொல்லுகிறார், தன்னை பெரியவனாக காட்டும்படியாக தேவனுடைய குமாரன் தான் இந்த பார், அநேக தூதர்கள் என்னை பாதங்களை கல்லில் இடராதபடி தூக்கி கொண்டு செல்கிறார்கள் பார் என்று சொல்லி வல்லமையை பிரயோகித்து அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு ஆண்டவர் அங்கேயும் சத்ருவானவனுக்கு அங்கே நோ சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3வது சாத்தானானவன் அவரை உயர்ந்த ஒரு மலையின் மேல் நிறுத்தி உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மேன்மைகளையும் காண்பித்து, நீர் என்னை தாழ பணிந்து கொள்ளும், இவைகள் எல்லாவற்றையும் நான் உமக்கு தந்து விடுகிறேன், இப்பொழுது உலகமும் அதனுடைய எல்லா காரியங்களும் என்னுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை சத்ருவானவன் சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கேயும் சொல்லுகிறார், அநேகம் பிள்ளைகளை மகிமையில் சேர்க்கத்தக்கதாக உபத்திரவங்களினாலே என்னை பூரணப்படுத்தும்படியாய்
என் தகப்பன் என்னை அனுப்பி இருக்கும் பொழுது குறுக்கு வழியில் நான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உன்னிடத்திலிருந்து ஒரு சல்யூட் அடித்து வாங்குகிறதற்கு நான் முற்படவில்லை என்று சொல்லி அதற்கும் ஆண்டவர் நோ சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய பிரயோஜனத்திற்காக வல்லமையை, ஆண்டவருடைய மகிமையை, தன்னை பெரியவனாக காட்டும்படியாக ஆண்டவருடைய வல்லமையை, மகிமையை, தன்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக வல்லமையை, மகிமையை பயன்படுத்தாதபடிக்கு அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். கல்வாரி சிலுவையின் பாடுகளின் வழியாக அநேகருடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் வாசிகளாய் மாற வேண்டும் என்பதில் அத்தனை ஒரு அக்கறை உடையவராக சத்ருவினால் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களுக்கும் அவர் நோ என்று சொன்னதை நாம் பார்க்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றிருக்கிற நாம், கிறிஸ்துவின் சாயலாக மாற்றப்படும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம், நம்முடைய சுய மகிமையை தேடாமல், நமக்கென்று ஆசீர்வாதங்களை தேடாமல், பிறருடைய ஒவ்வொருவனும் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று சொன்ன வசனத்தின்படியாக மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காகவே, அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை மாற்றியிருக்கிறார் என்பதை இருதயத்தில் எழுதினவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாக வாழ முடியும். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் இந்த பூமியில் ஞானவான்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஞானவான்களாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். தேவனோடிருப்பேன் நானும் தேவனோ